நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். பொலேரோ நிக்கி, மிட்சுபிஷி பஜ்ரோ நிக்கி, ஸ்கார்பியோ நிக்கி எல்லாமே விலை கம்மியா நிக்கி. அதான் ஹைலைட். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவே, நம்ம திருநெல்வேலியில இருந்து கன்னியாகுமரி போற நேஷனல் ஹைவேஸ் மேல அப்படி பார்த்தா ரெட்டமலை, நம்ம ரெட்டியார்பட்டி ரெட்டமலை தாண்டி வர்ற இடத்துல ஐஆர்டி பாலிடெக்னிக் காலேஜ் அண்ணா இருக்கு. அதுக்கு முன்னாடி சர்வீஸ் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா பாலம் ஏறதுக்கு முன்னாடி சர்வீஸ் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீனிவாச ஆட்டோகன்ஸ்வரம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லோடு வண்டி நிறைய வண்டி இருக்கு. லோடு வண்டி மட்டும் கிடையாது, ஹைலைட்டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீனிவாச ஆட்டோகன்ஸ்வரம்ல BMW இந்த டைம் வந்து ஒன்னு இல்ல ரெண்டு வண்டி வந்து பார்க்க போறோம். ஸ்கோடா சூப்பர் நிக்கி, XCV 500 இருக்கு, பொலேரோ நிக்கி, மிட்சுபிஷி பஜ்ரோ நிக்கி, ஸ்கார்பியோ நிக்கி எல்லாமே விலை கம்மியா நிக்கி. அதான் ஹைலைட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லொகேஷன் கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்களான்னு கேட்டா தாராளமா இவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறதுல ரெடியா இருக்கிறாங்க. இல்ல எனக்கு ரெடி கேஷ் வேணும்பா அப்படின்னா தாராளமா அவங்க ரெடி கேஷ் பண்ணி கொடுக்குறக்கும் ரெடியா இருக்கிறாங்க. இன்னொரு ஹைலைட்டே என்ன தெரியுமா, உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்கு, நீங்க திருநெல்வேலி ஏரியா சரௌண்டிங்ல எங்க இருந்தாலும் சரி, இங்க இல்ல நீ ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் சரி, ஒரு வண்டியை பார்க் அண்ட் செல் பண்ணணுமா இவங்களை நம்பி நீங்க தாராளமா கொண்டாந்து விடலாம். ஏன்னா ஹைவேஸ் நியர்பை இருக்கிறதுனால நிறைய வாக்கபிள் கஸ்டமரா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்ற மூலமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வண்டி தேடி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வண்டி எல்லாமே டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம நீங்க இந்த பார்க் அண்ட் செல் ஃபெசிலிட்டியும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருந்தா தாராளமா கொண்டாந்து விட்டு நீங்க விற்க கொண்டாந்து விடலாம். இந்த வண்டி லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களுக்கு ஒரு வேகனார் இருக்கு, ஸ்கார்பியோ இருக்கு, BMWல ஒரு சூப்பரான 320D இருக்கு, இன்னொன்னு 530i இருக்கு, XCV 500ல W7 இருக்கு, எல்லா ஆப்ஷனோட இருக்கு. பொலேரோ செட்டலாக்ஸ் இருக்கு, மிட்சுபிஷி பஜ்ரோ இருக்கு. இதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா ஃபுல்லா நம்ம வந்து அப்டேட் பண்ணி வந்து பார்த்து தெரிஞ்சப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்ரீனிவாச ஆட்டோகன்ஸ்வரம்ல இப்போ நம்ம பார்த்துருக்கிற வண்டி மஹிந்திரா ஸ்கார்பியோ தான் பார்த்துருக்கிறோம். ஒரு 2007 மாடல், FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா, ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல, 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக்கே பார்த்துருப்பீங்க. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டுக்கு, இன்சூரன்ஸ் FC ரெண்டுமே கரண்டா தான் இருக்கு. CRD இன்ஜின் வந்துடும். பேக் சைட் லுக்லாம் பாருங்க, ரியர் டிஃபாகர் பாகவைப்பர் எல்லாமே வந்துருது. இந்த வண்டியில ஹைலைட் ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து வந்து சீட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஆள் நிறைய ஏற்றணுமா தாராளமா ஏற்றிக்கலாம். அது வந்து எலெக்ஷன் டைம்ல ஒரு மாசா வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை எடுத்துடலாம். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா 2007 FC இன்சூரன்ஸ் கரண்ட், ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை 2,85,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல, கண்டிப்பா நேரில் வந்தா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதாவது எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி நிறைய வண்டி வந்து இவங்ககிட்ட அவைலபிளா வந்து இந்த டைம் 7 சீட்டர்ல வந்து பார்க்க போறோம். அதுவும் நம்ம ஸ்ரீனிவாச ஆட்டோகன்ஸ்வரம்ல இதுவும் ஒரு கஸ்டமர் பார்க் அண்ட் செல் வண்டி தான். உங்கள்கிட்டே வண்டி இருக்குன்னா நீங்க தாராளமா பார்க் அண்ட் செல் வந்து இங்க பண்ணணும் அப்படின்னா தாராளமா வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியுடைய மாடல் 2018 மாடல், XCV 500ல W7. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க, ஃபெதர் டச் ஓப்பனா இருக்கட்டும், பட்டன் ஷாட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் லாக் கீ ஆப்ஷன் வந்து வந்துருது. ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் வந்தது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும். ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சம் இல்லாம, சீட் கவர் எல்லாமே லெதர்ல ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க. லெதர் கிடையாது, ஸோ ரெக்ஸின் வித் லெதர். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, AC எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான். உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா கொடி போஸ்ட்லாம் போட்டாச்சு. வண்டி ஓவரால் கிலோமீட்டர் வெறும் 85,000 தான் ஓடி இருக்கு. 2018 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா 9,4 லட்ச ரூபா சொல்றாங்க. 9,25,000 மட்டும் சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். லக்ஸரி வண்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு வண்டி, அதுவும் BMWல உங்களுக்கு 530i அந்த வண்டியும் அவைலபிளா இருக்கு. அப்படி இந்த பக்கம் பாக்குறது 320D BMWல, ரெண்டுமே டீசல் வண்டி தான். ரெண்டு வண்டியோட டீடைலையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்குறது பிளாக், அப்படி கப்பல், சொகுசு கப்பல். வண்டி எடுக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு, ஏன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. அதுவும் சன்ரூஃபோட இருக்கு. 2010 மாடல், FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். கிலோமீட்டர் வெறும் 35,000 தான் ஓடி இருக்குன்னு இருக்காங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க, அந்த BMW அலாய்வில பாக்குறதுக்கு அப்படி இருக்குங்க. வண்டியை பாக்குறதுக்கு இந்த வீல் அப்படி ஓடும் போது அப்படி பார்த்தோம்னாலே அது ஒரு லுக்கு தான். இந்த பாருங்க, இந்த சைடு இதுல எல்லாமே வந்து குரோம் எல்லாமே பண்ணி, அதுவும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வந்துருது. AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஸ்டீரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்துடும். ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சம் இல்லாம, அதுவும் டீசல் வண்டியா வேற இருக்கு. மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைலைட்டான விலை 6,80,000 மட்டும். ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. BMW அதுவும். அடுத்து இந்த பக்கம் பாக்குறது BMWல 320D. வண்டியோட அவுட்லுக்க பாருங்க, ஒரு டீசல் வேரியன்ட்ல AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், அலாய் வீல் எல்லாம் போட்டு வண்டி எப்படி நிக்குன்னு பாருங்க.
வண்டி அப்படி குதிரை தான், அப்படி குதிரை மாதிரி தான் நிக்கி. நம்பர் ஆஃப் ஓனர் 2 ஓனர். இது ஒரு 1,40,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. 2011 மாடல் எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் தான். இதுவும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி தான். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துருது. இந்த வண்டியினுடைய பட்டன் ஸ்டார்ட் அளவில் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வரக்கூடிய இந்த டாப் மாடலுக்கு அவங்க கேட்குற விலை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் தான். ஸோ ஒரு பிஎம்டபிள்யூல ஆட்டோமேட்டிக்கலா ஒரு டீசல் வேரியன்ட் தெரியும் அப்படின்னா இந்த வண்டியை விட்டுறாதீங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை 6,40,000 மட்டுமே. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பிஎம்டபிள்யூல எந்த சீரிஸ் வேணுமோ, இல்ல எனக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் லுக்ல, அதுவும் ஒரு சில்வர் வித் ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம், அப்படி நிக்கி வண்டி, இந்த வண்டி வேணுமா இதை ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா தாராளமா இந்த வண்டி எடுங்க. உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம ஸ்ரீனிவாஸ் ஆட்டோ கன்சியூம் நேரடியா வந்து உடனே குயிக்கா கால் பண்ணி எடுத்துக்கோங்க. நன்றி. அடுத்து நம்ம ஃபேமிலி யூஸ்டுக்கான கார் நம்ம ஸ்ரீனிவாஸ் ஆட்டோ கன்சியூம்ல ஒரு வேகனார் வந்து வந்திருக்குங்க. 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு. வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன் தான். உங்ககிட்ட ஒரு வண்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா அந்த வண்டிக்கு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல என் வண்டியை சேல் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா பார்க் அண்ட் சேல் ஃபெசிலிட்டி இருக்கு. உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க, உள்ள இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்டீரியர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். உள்ள அப்படி இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓவரால் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வண்டி இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்லா இருக்கட்டும். 1,20,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற விலை 1,85,000 மட்டும் கேட்கறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது ஸ்கோடால சூப்பர். எப்படி பிஎம்டபிள்யூ இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸரியான செக்மெண்ட்ல வரக்கூடிய வண்டி. சன்ரூஃபோட வந்து வந்துருது. அலாவில் ஏபிஎஸ், ஏர்பேக், பட்டன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அடிக்கிட்டே போலாங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வந்துருது. வித் சன்ரூஃபோட இருக்கு. ஒரு டீசல் வேரியன்ட். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, பட்ஜெட்டும் கம்மி பட்ஜெட் தான். 2011, நம்பர் ஆஃப் ஓனர் 3. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருக்கேன். இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். இன்டீரியர்லாம் நல்லாவே இருந்திருக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஸ்டீரிங்ல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான கீ ஆப்ஷன் வந்து வந்துருது. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 160 வந்து ஓடி இருக்கு. இன்டீரியர் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சீட் எல்லாமே உங்களுக்கு மோட்டரைஸ் தான். அண்ட் சீட்டுக்கு அதாவது டிரைவர் நம்ம சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொசிஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் எல்லாமே இதுல தான் வந்து வரும். அதுவும் கலர் யூனிக்கான கலர். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற விலை வெறும் 3,90,000 மட்டும் தான். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்ரீனிவாஸ் ஆட்டோ கன்சியூம்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டொயோட்டோ இனோவா. எப்படி நிறைய பேர் இந்த டைம் எலெக்ஷனுக்கு கண்டிப்பா வண்டி தேடுவீங்க, அதுவும் பட்ஜெட்ல. அப்படி பட்ஜெட்ல தேடுறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். வண்டியோட கலர் பொறுத்த அளவுக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸோட சீட் கவர் எல்லாமே குவாலிட்டியான கண்டிஷனோட இருக்குங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும். அப்படியே உங்களுக்கு இன்டீரியர் காமிப்பாங்க. இன்டீரியருமே அட்டகாசமா இருக்குங்க. சைட் லுக்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு பாருங்க. வண்டியே லுக்கே நல்லா இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. இன்டீரியர்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ ஆல்ட்ரேஷன் அந்த எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. 2007 மாடல். உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா தான் இருக்கு. டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. சீட் எல்லாமே நல்ல குவாலிட்டியா வந்து பண்ணியிருக்காப்ல. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை தாங்க ஹைலைட். விலை பாத்தீங்க அப்படின்னா 4,40,000 மட்டும் சொல்றாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது. நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா மஹிந்திரா பொலேரோல இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் ZLX வாய்ஸ்மெயில் அசிஸ்டன்ஸோட வரக்கூடிய ஒரு டாப் அண்ட் மாடல் தான் பாக்குறோம். அதுவும் நம்பர் பாருங்க 2999 T47AR. நல்ல ஃபேன்சி நம்பரோட அவுட்லுக்லாம் பாருங்க. 2017 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கும். அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லாவே வந்திருக்கும். பேக் சைடு லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது. அப்படியே உள்ள காமிங்க. பேக்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து 2 சீட் ஆப்போசிட் பார்த்து போட்டிருக்கு. அப்படியே உள்ள இன்டீரியர் அப்படியே காமிங்க. இன்டீரியரும் பாருங்க அட்டகாசமா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. 1,05,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டயர் எல்லாமே 90% மேலேயே இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 6,40,000 மட்டும் கோட் பண்றாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த நம்ம ஸ்ரீனிவாஸ் ஆட்டோ கன்சியூம்ல பாக்குற வண்டி மாருதி சுசுக்கில ஆல்டோ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு எல்எக்ஸ் வேரியன்ட். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. இதுவுமே ஒரு கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் தான் வந்து கொடுத்துருக்காப்ல. TN70 நம்பர்ல. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கு. 2014 மாடல். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. இன்டீரியர்லாம் பாருங்க. 1,20,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. வண்டிக்கு ரேட்டும் பாத்தீங்கன்னா கம்மி ரேட்டு தான் சொல்லியிருக்காப்ல. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது. அது மாதிரி வண்டி சைட்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அப்படி காமிங்க சார். ஆடியோலாம் நல்லா இருக்கும். ஆடியோலாம் குட் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 1,90,000 மட்டும். 1,90 தான் கேட்கறாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தாராளமா எடுத்துக்கலாம். அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி நிறைய மாசான கெத்தான வண்டிலாம் பார்த்துட்டு இருக்க லைனப்ல மிட்சுபிஷில பஜ்ரோ தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் 4 வீல் டிரைவோட 4x4 இருக்கு. அதுவும் கலர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ப்ளூ கலர்ல ஜம்முன்னு இருக்கு. ஃப்ரண்ட்ல கொடி போஸ்ட்லாம் கொடுத்து அலாய் வீல் எல்லாமே வண்டியோட வந்து வந்துடும். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பரோட, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், கேமரா
ஒரு XUV 500 எப்படி இருக்கும் அதுக்கு ஈக்குவலா அப்படி தோரணையா வண்டியில போகணும்னா இந்த வண்டி எடுத்துடலாம். ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து செட்டா தனியா வந்துருங்க. 2013 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். இந்த வண்டிக்கு 1,05,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 5,70,000 ரூபாய் மட்டும் தான் கேட்கறாங்க. இதே நீங்க XUV எடுக்க போனா கண்டிப்பா 7 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வைக்க வேண்டியிருக்கும். நான் சொல்ற விலையே 5,70,000 ரூபாய் தான். அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல நேர்ல வந்தா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். டீபோர்டு வண்டியில இப்போ வரைக்கும் ஷிடன்ல இதை அடிச்சுக்கிற வேற வண்டியே இல்லை அப்படின்னா டிசைர் டூரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் எக்ஸெட், இந்த 2 வண்டியை தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுது. ஏன்னா மைலேஜ் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த வண்டி எடுத்துருங்க. இல்லை எனக்கு வந்து ரிலையபிலிட்டி தான் முக்கியம், அதே மாதிரி எனக்கு சர்வீஸ் காஸ்ட்லாம் கம்மியாக வரணும் அப்படின்னா இதை எடுத்துருங்க. ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிகமான கிலோமீட்டர் ஓடனா அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும். இது அப் டு டேட்டில் நீங்கள் கரெக்டான டைமில் சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் வண்டி. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி டிசைர் டூரில் 2016 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் 180 ஓடி இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ், லோன் ஆப்ஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா 3,10,000 ரூபாய் மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். 4 டயருமே நல்லா குட் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ வண்டி எடுத்து எதுவும் செலவு பண்ணாம நீங்க அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருந்தா தாராளமா இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணுங்க. நேரில் விசிட் பண்ணி தாராளமா எடுத்துக்கோங்க. அடுத்து பாக்குறது ஹியூண்டாய் எக்ஸெட். இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா இது 2017 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. TN72 நம்பர்ல. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் தான். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, சீட் கவர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2,70,000 ரூபாய் மட்டும் கேட்கறாங்க. 2,70,000 மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இன்னைக்கு நீங்க டீ போர்டு ஓட்டி சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு ஓலா ஊபர்ல அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வண்டி ஓட்டணும், எனக்கு ஒரு டீ போர்டு வேணும் அப்படின்னா எஃப்சி இன்சூரன்ஸ் லைவோட வேணும்னா இந்த வண்டி எடுத்துலாம். புக் ரெக்கார்ட் சரண்டர் பண்ணி கொடுக்குறா இருந்தா நீங்க அவங்ககிட்ட பேசி அதையும் சரண்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. லோடு வண்டி ஓட்டுறவங்களுக்கு, தொழில் பண்றவங்களுக்கு ஏத்த வண்டி கேட்டீங்க அப்படின்னா இந்த 2 பார்ட்னர் வந்து சொல்லலாம். எப்படி அது வந்து வண்டி ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா இது வந்து உண்மையாலுமே பார்ட்னர் தான். ஏன்னா அப்படின்னா இந்த வண்டியோட இப்போ டீடைல் சொல்றேன் பாருங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2017 மாடல் தான், 2 ஓனர் கண்டிஷன் தான். இந்த வண்டியோட டீடைல் ஃபர்ஸ்ட் பாத்துறேன். இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2017, 2 ஓனர், 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 14 ஃபீட் வண்டியோட அப்படி அவுட்லுக்லாம் பாத்துருங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். பேக்ல உங்களுக்கு வந்து டபுள் டயர் வந்து வந்துடும். தொட்டிலாம் நல்லா இருக்கும். 14 அடி தொட்டி. என்ன லோடுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெல் லோடு ஏற்றதுக்கா இருக்கட்டும், காய்கறி லோடு ஏற்றதுக்கா இருக்கட்டும், சூப்பரா இருக்கும். உங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னர்னா இந்த வண்டியை சொல்லலாம். இந்த வண்டிக்கு கேட்குற விலை 5,30,000 ரூபா தான் சொல்றாங்க. 5,30,000 நீங்க என்ன வாங்க முடியும்? ஸோ தொழில் பண்ற நண்பர்கள் ஸோ இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காய்கறி லோடு எடுக்கணும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோழி லோடு, இந்த மாதிரி எந்த மாதிரி லோடு எடுக்கணும்னாலும் நீங்க இந்த வண்டி வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. பார்ட்னரு விலை 5,30 மட்டும்தான். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இருக்கிற கண்டிஷன் தான். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. அடுத்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பார்ட்னர் தான். 2017 நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இதுவுமே பேக் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல குட் கண்டிஷன்ல டயரோட போட்டு நிப்பாட்டிருக்காங்க. இதுவுமே 14 அடி தொட்டி தான். இல்ல எனக்கு இந்த பார்ட்னர் வேணும்பா, அரிசிலோட காய்கறிகளோட என்ன லோடு வேணா நீங்க ஏத்திக்கலாம், பார்ட்னர் தான் தொழிலுக்கு சொன்ன மாதிரி. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 5,30,000 ரூபாய் மட்டும் தான். இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட். இது ஒரு 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 வண்டியில உங்களுக்கு எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம ஸ்ரீனிவாஸ் ஆட்டோகான் ஷோரூம் வந்து வந்துருங்க. உங்ககிட்ட ஒரு லோடு வண்டி இருக்கு, நீங்க இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க, திருநெல்வேலி சரௌண்டிங்ல அப்படின்னா நீங்க கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் பண்ணணும் அப்படின்னா தாராளமா உங்கள்கிட்ட வந்து வண்டியை கொண்டாந்து விட்டா 1 or 2 வீக்ல வந்து சேல் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஹெவி லோடு ஏற்றுற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா, அதுவும் கூண்டு தேடுறீங்க அப்படின்னா, கண்டெய்னர் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கும் அவைலபிளா இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா அசோக் லைலாண்ட்ல 1212 வண்டியோட அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க. ஆல் பாஸ் 1212 வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. 2000 மாடல் பாத்தீங்கன்னா 2015 மாடல். தொட்டிலாம் பாருங்க, கண்டெய்னர்லாம் கூண்டுலாம் ஹெவியா போட்டு ஜம்முன்னு விட்டுருக்காங்க. வண்டி அப்படி லுக்கா இருக்கும். இந்த மாதிரி கூண்டு வண்டி தேடுறீங்க அப்படின்னா தாராளமா வந்து கூண்டு வண்டியே வந்து இவங்ககிட்ட வந்து நிறைய வந்து நிற்கும். எஃப்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8 மாசம் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு. உள்ள என்ட்ரிலாம் பாருங்க எப்படி இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 9,30,000 ரூபாய் மட்டும் தான் கேட்கறாங்க. கூண்டு வண்டி தேடுறேன், அதுவும் ஆல் பாஸ் தேடுறேன் அப்படின்னா இந்த வண்டி எடுத்துருங்க. 1212 2015 மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா 20 அடி கண்டெய்னர். அடுத்து நம்ம பார்க்க போறது 22 அடி கண்டெய்னர் வந்து பார்க்க போறோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாட்டால 1212 வண்டியோட லுக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுவுமே கூண்டு வண்டி தான். கூண்டு வண்டி வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, இல்ல நீங்க கூண்டு வண்டி வச்சிருக்கீங்க சேல் பண்ண அப்படின்னா தாராளமா வந்து சேல் பண்ணிக்கலாம். இது ஒரு 2020 மாடலு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. கூண்டு எல்லாமே நல்லா தெளிவா இருக்கும். கூண்டு எல்லாமே தெளிவா இருக்கும். 2 ஓனர் தான். எஃப்சியை பொறுத்தளவுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே 2 மாசம் வந்து கரண்டா இருக்கு. 2 டயர் புது டயர், பிராண்ட் நியூ புது டயர். 4 டயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல நெகோஷியபிள் பிரைஸ். அந்த வண்டி பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து நெகோஷியபிள் பிரைஸ் தான். இன்னைக்குமே இவங்க எடுக்கிற வண்டி எல்லாமே நெகோஷியபிள் பிரைஸா தான் இருக்கும். இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு வண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய
கூட்ஸ் வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா நீங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு பார்க் அண்ட் செல் பண்ண முடியுமான்னு கேட்டா தாராளமா கொண்டாந்து விட்டா சூப்பரான ரேட்டுக்கு வித்து கொடுத்துருவாங்க. 1 or 2 weeks டைம் கொடுத்தா போதும். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க, நேரில் விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே எப்பவும் போல உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன், தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட ஒரு வண்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அப்படின்னா தாராளமா எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிடுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க சின்ன அமௌண்ட் கையில வச்சுட்டு வண்டி தேடுறீங்க அப்படின்னா தாராளமா இவங்கள்ட்ட வந்து வண்டி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், பார்க் அண்ட் சேல், அதுதான் ஹைலைட். எக்ஸ்சேஞ்சும் இருக்கு, பார்க் அண்ட் சேல் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்க வண்டியை நீங்க கொண்டாந்து விட்டு நீங்க தாராளமா 1 or 2 weeksல உங்களுக்கு வந்து சேல் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ரீனிவாசா ஆட்டோ கன்ஸ் ஷோரூமோட அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நன்றி.